வணக்கம் வெல்கம் யூவர்ஸ், நான் ஒளியோவியன் பேக் வித் another travel vlog. போன வீடியோவில் நம்ம ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கு சென்னையிலேருந்து வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேராக ரிட்டையரிங் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உலகச்சிறப்பு பெற்ற ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம முதல்ல ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வெளியே போய் வண்டி ஒன்று ரெண்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நான் இங்கே கிளம்ப போகிறேன். வண்டி ரெண்ட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே ஆப் மூலிமா பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி பண்ணேன், எங்கே பண்ணேன், எப்படி போய் வண்டி எடுக்கணும், இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவாக நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், திருவாண்டம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம தம்பான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் பில்டிங் இருக்கும். இதுதான் வந்து தம்பான் ஒரு பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பிரதர்ஸோட பைக் ரெண்டல் ஏரியா இருக்குது. ஸோ நான் வந்து ஆப்லேயே புக் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த பைக் வேணும், எவ்வளோ நேரம் வேணுன்றதை நம்ம ஆப்லேயே புக் பண்ணலாம். இங்கே நீங்கள் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வண்டியை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஹெல்மெட்டு, ஒரு ஆக்டிவா, இதுதான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. டிஏவுமே அவைலபிள் இருக்கும். பட் ஆனால் நான் புக் பண்ணுறப்ப அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். அவர் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஆப்லேயே அது எல்லாமே டீட்டெயில்டாகவே இருக்கும். ஸோ நம்மளோட இன்னைக்கு ஃபுல் டே ஜேர்னி இந்த ஆக்டிவால தாங்க. கியர் வண்டியோட இந்த வண்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பேக் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு அங்கே நிப்பாட்டி எடுக்கிறப்ப பெட்ரோலுமே வந்து ஜாஸ்தியாக செலவாகாது. அட் த சேம் டைம் எங்கே வேணாலும் நிப்பாட்டி டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் வண்டி எடுத்துட்டேன். மார்னிங் 8:30 ஆகுது. ஈவினிங் 8:30 தான் நான் ரிட்டர்ன். ஸோ 12 ஹவர்ஸ்க்கு இந்த வண்டியிலே இன்னைக்கு ஃபுல்லாக கேரளா சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ண முடியுதுன்றத ஃபுல் டே என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி மெயின் ரோட்ல எமரால்டு ஆட்டோ ஃபியூல்ஸ்னு ஒன்று, ஹெச்பி பங்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பைபாஸில் தான் நம்ம போக போகிறோங்க. டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி போகிற ரோட்டில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது. அதை நான் போகிற வழியில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாண்டம் சென்டர்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மெயின் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் பைபாஸ் கனெக்ட் பண்ணல. ஸோ நான் இப்போதைக்கு ஓரமாக நிற்கிறேன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிடலாம். ஆக்சுவலி ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஸ்கூட்டி தான். பட் ஸ்டில் அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்துடக்கூடாது. ஸோ ஒரு சில சின்ன விஷயம் நம்ம பண்ணுறது வந்து பார்க்குற வேற யாருக்கும் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது தப்பான வகையில். ஸோ அதுக்காக நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது. ஸோ கட்டக்காடா லெஃப்ட்டில் போகணும், விழிஞ்சம் ரைட்டில் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்னியாகுமரி. அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோட்டில் தான் போய் பைபாஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். பைபாஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து செங்கல் மகேஸ்வரம் சிவன் கோயில் அந்த ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக போக போகிறோம். அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இங்கே கேரளாவில் ட்ரிவாண்ட்ரமில் செங்கல் மகேஸ்வரம் கோயிலில் தாங்க இருக்குது. ஸோ அந்த கோயிலை பார்க்குறதுக்கு, அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாத்தங்காரா அப்படின்னு ஒரு ஜங்ஷன். நீங்கள் வரும்போதே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குங்க, மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள் 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த போர்டில் இருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பி நேராக போகணும். கைஸ், அந்த லெஃப்ட்டு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்தோம். லெஃப்ட்டு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா நெய்யார் ரிவர் ஓடுது. இடம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அடர்த்தியான மரம், நடுவில் ஒரு பிரிட்ஜு, அந்த பக்கமும் தண்ணி ஓடுது. சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இதை கவர் பண்ணலான்னு தான் நிப்பாட்டினேன். அப்படியே அந்த நெய்யார் ரிவர் கிராஸ் பண்ண உடனே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியே இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம ரெண்டு சைடுமே அடர்த்தியான மரங்கள் இருக்குது. நிறையா மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர் செய்யக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸு, வீடுகள், கடைகள் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது இடமே. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இடமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது.
சிங்கம் படத்தில் சிங்கம் 2ல் வந்து பாயை பிடிக்க சூர்யா போவார். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இடம். லிட்ரலாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். என்ன ஃபாரஸ்ட்குள்ளே எல்லாருமே வீடு ஃபேக்ட்ரின்னு கட்டி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குங்க. கோவில் எப்போ வரும் தான் தெரியல. நல்லா வளைஞ்சு வண்டியில் ரோடு போயிட்டுருக்கு. கைஸ் கரெக்டாக ஒரு 1 hour ரைடுக்கு அப்புறமா நம்மளோட மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள், செங்கல் மகேஸ்வரம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி கோயில் வந்து மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள் தான். இந்த இடத்துக்கு பேர் வந்து செங்கல்ன்றதுனால செங்கல் மகேஸ்வரம்னு சொல்லி அப்படியே பேர் வந்துருச்சு. நம்ம வந்த பாதை பார்த்திங்கன்னா இதுதான். இதிலேருந்து அப்படியே உள்ளே போய் ரைட்டில் பைக்கை விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ என்ட்ரி ஷாட்ஸ் காட்டணுன்றதுக்காக மறுபடியும் வெளியே வந்தேன். அண்ட் இதுக்கு பின்னாடி தாங்க நம்மளோட பெரிய சிவலிங்கமே இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போவே ரிவீல் பண்ணலாமா இல்லை உள்ளே போய் காட்டலாமா? சரி எதுக்கும் பாருங்கள். சைடில் இருந்து செம்ம அழகாக தெரியுது பாருங்கள். ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சிவலிங்கத்தை நான் எவ்வளோ லவ் பண்ணுவேன்னு என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் உள்ளே வாசலுக்குள்ளே வந்த பிறந்த புல்லரிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிற்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ வைபாக இருக்குது. ஸோ vlog எடுக்கிறதே ஹாப்பியாக இருக்குது. இதில் சிவன் கோயிலுன்றப்ப எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது. அங்கேருந்து உள்ளே ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா தான். வேனு, பஸ்ஸு, காரு, லாரி எல்லாத்தையும் நிப்பாட்டலாம். ஸோ நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா. இது வழியாக இப்போ நம்ம உள்ளே போக போகிறோங்க. உள்ள பூஜை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அந்த துதி பாடிட்டே இருக்காங்க. பெரிய நந்தி ஸ்டாச்சு ஒன்று இருக்குங்க நடுவில். என்ட்ரி ஆகிற இடத்துல பெரிய நந்தி சிலை ஃபாலோட் பை 2 பெரிய யானை சிலை இருக்குது. அப்படியே நம்மளோட கோயிலோட என்ட்ரன்ஸ். பெரிய விளக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெரிய விளக்கில் எல்லாருமே விளக்கேற்றிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மகாசிவலிங்கம் என்ட்ரி பாஸ். ஸோ சிவலிங்கம் போய் பார்க்கணுன்னா நம்ம இங்கே என்ட்ரி பாஸ் வாங்கி ஆகணும். அதுக்குமே டைமிங் இருக்குது. 6 AM to 1:30 PM, அப்புறம் 3:30லேருந்து 8 PM. இந்த டைமிங்குள்ளே தான் நம்ம சிவலிங்கம் பார்க்க முடியும். ஸோ மலையாளத்தில், ஹிந்தியில், தமிழில் 3 லாங்குவேஜில் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாஸ் வாங்கணும். இங்கே வந்து மெனு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னலாம் இங்கே சேல் பண்ணுறாங்களோ, பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ரேட்டு எல்லாத்தையுமே மலையாளத்தில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு பாஸ் வாங்கிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை போய் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ் வாங்கியாச்சுங்க. 200 rupees கொடுத்து சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கான பாஸ் வாங்கியாச்சு. வெளியேருந்தே பார்க்கலாமேடா இப்படி, இதுக்கு எதுக்கிட்ட 200 rupees கொடுத்து உள்ளே போகணுன்னு யோசிக்காதீங்க. அதில் தான் இருக்க மெயின் சிறப்பு அம்சமே அதில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இதை பார்க்க மட்டும் போகிறதில்ல, இதுக்கு உள்ளே போய் சிவலிங்கத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 200 rupees பாஸ். இது தாங்க இருக்கிறதுல த பிக்கஸ்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த டேனா இது தான். வெளியே இருந்து பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் உள்ளேயே போய் பார்க்கலான்னு நீங்கள் சொன்னாங்க. அதுவே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உள்ளே போய் பார்க்க போகிறேங்க. கோயிலுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சீட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வயசானவங்க, குழந்தைங்க, கோயிலுக்கு வரவங்களாம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. மண்ணுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் மண்ணுங்க. பீச் மண்ணு தான் இந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. நம்ம சிவன் லிங்கம் அழகாக அப்படியே சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கோயிலை பாருங்கள், இவங்களோட இந்த கட்டடக்கலையே அழகாக தாங்க இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். ஒரு கோயிலில் ஒரு சிவலிங்கம் பெருசாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் இதோட பெருசு வேறு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருந்துச்சு, அது 108 அடியாக இருந்துச்சு. இப்போ இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா 111.2 அடி. ஸோ 111.2 feet ஹைட் இருக்கிற இந்த சிவலிங்கம் தான் இப்போதைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம். இதிலே நமக்கு வந்து ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த 200 rupees டிக்கெட் எடுத்தது வச்சு இதுக்குள்ளே போய் நம்ம மேலே வரைக்கும் போய் பார்க்க போகிறோம். இதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் அழகாக பெருசாக இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஹனுமன் வந்து காது கொடுத்து சிவலிங்கத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அண்ட்
சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பாலாக தண்ணியான்னு தெரியல, ஒயிட் கலரில் தான் இருக்குது. அந்த முனையில் அந்த குமிழில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அபிஷேகம் பண்ணுற தண்ணின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போகலாம், செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்குள்ளே வெளியே என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். இந்த பீச் மண்ணெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இது கோயில் சார்ந்தவங்க இருக்கிறதா இல்லை மண்டபமானு தெரியல. ஸோ உள்ளே ஏதோ பூஜைகள்லாம் போயிட்டுருக்கு, மேபி மண்டபமாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு பெரிய பில்டிங் அண்ட் அழகான கோயில். பக்கத்தில் பாருங்கள், இந்த பார்க் ஏரியா பக்கத்தில் சின்னதாக ஒரு பாண்டு லேக் மாதிரி வச்சுருக்காங்க. லேக் இல்லை, சின்னதாக ஒரு பாண்டு, குட்டி பாண்டு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ let's get enabled to worship our divine by ourselves. Let this be the destination of our lifelong quest for peace. Let all our diverse aspirations get accomplished here. Let every action strengthens the peace. Let the ultimate aim of each prayer be peace. ஸோ விஸ்வ சாந்தி பீடம் அப்படின்னு சொல்லி, இது யாருன்னு தெரியலங்க, மலையாளத்தில் ஃபுல்லாக போட்டிருக்கு. இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மகாசிவலிங்கா ஆர் ஃபவுண்டட் பை சுவாமி மகேஸ்வரானந்தா சரஸ்வதி. ஓகே ஃபைன், இவர் தான் இந்த கோவிலை கட்டினவர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டு இந்த கல்வெட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அவர் குட்டியாக இருக்காருங்க, நீங்கள் வந்தால் தாங்க தெரியும். வீடியோவில் கூட எந்த அளவுக்கு சரியாக தெரியும்னு தெரியாது. ஸோ இங்கே நம்ம அழகான சிவன் ஸ்டாச்சுக்குள்ளே போக போகிறோம். அகம் பிரம்மாஸ்மி, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் மூணுத்துலேயுமே போட்டு இப்படி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அழகாக ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று இருக்குது குட்டியாக. வீப்பிங் ஃபிக். ஓ, நிறைய புது சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க, பெரிய மரமாக ஆகிறதுக்கு. ஸோ பொட்டானிக்கல் நேம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ட்ரையாங்கிள் ஃபிக்கஸ், பொட்டானிக்கல் நேம் ஃபிக்கஸ் ட்ரையாங்குலரிஸ். ஃபைன், நல்லா இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ, எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ, இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதாங்க பெரிய விஷயம், மெயின்டெனன்ஸ் தான். எவ்வளோ மழை வந்தாலும் இது பண்ணாலும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ஃபவுண்டர் இருந்த வீடு போலங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவுமே அழகாக இந்த குருகுலம் மாதிரி இருக்குங்க. ராமாயணத்துலலாம் பார்த்தோம் குருகுலம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ சுற்றி எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஸோ கோயிலை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம உள்ளே போக போகிறோம். அப்படியே உள்ளே போகிறதுக்கு இதாங்க வழி. பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது. ஜூஸு, பிஸ்கெட்டு, டீ, காஃபி எல்லாம் இருக்குது. ஹில்டன் நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெடிசினல் திங்ஸ் எல்லாம், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிற ஷாப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பலராமபுரம் ஹேண்ட்லூம் திங்ஸ் எல்லாமே இங்கே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, ஒரு பூஜா ஸ்டால் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் இருக்குது, அப்புறம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இது மட்டும்தாங்க. இங்கே ஒரு 4-5 ஷாப், குட்டி குட்டி ஷாப் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெயிட்டிங் ஏரியா இருக்குது. ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது இந்த இடம். இங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது. நம்ம அது வழியாக ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அந்த குகை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம மேலே போக போகிறோம். நமக்குன்னு ஒரு கைடு வருவாங்க. ஸோ உள்ளே வந்து நமக்கு ஃபோன், கேமரா எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ யார் வந்தீங்கனாலுமே ஃபோன் வந்து இங்கே கிளாக் ரூமில் இங்கே கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறணும். நம்ம அதுக்கப்புறம் அது வழியாக உள்ளே போய் மேலே போவோம். நமக்கு வந்து இப்போ ஹிந்தி கைடு தான் ஒருத்தர் போனாராம். ஸோ அதனால் ஹிந்தி வேண்டான்னு சொல்லிட்டேன். அடுத்து தமிழோ, இங்கிலீஷோ, மலையாளமோ வந்துச்சுன்னா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே எங்கேயா வெயிட் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் சூப்பரான ப்ளேஸ், செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 200 மார்க்ஸ் கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருக்குது இந்த இடம். ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஆம்பியன்ஸாக தான் இருக்குங்க. கோயில் நார்மலாகவே சூப்பராக இருக்கும் கேரளாவில். இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. சுத்தமாக ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, ஒரு சின்ன குப்பை கூட இல்லாத அளவுக்கு. அண்ட் அந்த ஒரு சிவன் துதி பாடிட்டே இருக்கிறப்ப சுற்றி அந்த ஸ்பாட்டாக தான் ஓடிட்டுருக்கு. அந்த வைபே வந்து டாப் நாச்சில் கொண்டு போய் விடுது நம்மளை, அப்படியே ஒரு டிவைன் மோடு கொண்டு போகுது. ஸோ அதுவுமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னால் மேலே போய் உங்களுக்கு இதெல்லாம் காட்ட முடியாது, நீங்கள் வந்து தான் இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் தான் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியும்.
நான் ஒன்ஸ் மேலே போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் வீடியோவில் சொல்கிறேன். மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சாமியை பார்த்தேன்னு சொல்கிறதா இல்லை அந்த உலகத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்கிறதான்னு தெரியலை. லிங்கத்துக்குள்ளே போனேன். கீழே ஆரம்பித்து, அதாவது இங்கே ஆரம்பித்து மேல் வழியாகவே மெதுவாக போய் ஹனுமர் காது கேட்குறாருல அது வழியாக அவர் உடம்பு வழியாகவே வந்து அப்படியே இந்த பக்கம் கீழே வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வர மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன சொல்லி வர்ணிக்கிறது, எப்படி இதை பாராட்டுறது, இல்லை எப்படி மெய் மறந்து பிரமிப்போடு பார்க்குறதுன்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்ட் மைண்டாக இருக்கட்டும், இல்லை இதை வடிவமைச்ச விதமாக இருக்கட்டும், இதில் சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் வந்து இதுக்கு மெனக்கெட்டிருக்காங்க. உலகத்திலே மிக சிறந்த மிக சிறப்பான ஒரு சிவலிங்கமாக இருக்குது, ஒரு ஹைட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சிவலிங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க வேல்யூ கொடுக்குற விதமாக தான் உள்ளே வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்றதே நான் சொல்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 சிவலிங்கம் இருக்குது. அப்புறம் 64 மூர்த்திகள் இருக்காங்க. 7 சக்கரங்கள் இருக்குது, 7 சக்ராஸ். அப்புறம் அஷ்டலட்சுமிகள் 8மே இருக்குது. கைலாசம் வச்சுருக்காங்க. அப்புறம் வைகுண்டம் வச்சுருக்காங்க. லைக் விஷ்ணு வந்து தசவதாரமாக படுத்திருக்க அந்த ஒரு வைகுண்டம் இந்த கடலே வச்சுருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா தேவலோகம் வச்சுருக்காங்க. ஸோ தேவலோகத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிவன் கோயிலுமே உலகத்திலேயே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னா அது இங்கே மட்டும்தாங்க. உலகத்திலே மிக உயரமான லிங்கம்னு சொல்லலாம். அதே சமயம் உலகத்தில் வேறு எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இங்கே மட்டும்தாங்க இருக்குது, தேவலோகம் அப்படின்னு. தேவலோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி எல்லாருமே இருக்காங்க, நாரதர். அது அந்த மாதிரி ஒரு மொத்தமாக சேர்ந்து கூட்டமைப்பாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எந்த கோயிலுமே இல்லையா. அவ்வளோ சூப்பராக அது வந்து படி வச்சு வடிவம் வச்சு ஏசி எல்லாம் போட்டு ஃபேன்ஸ் வச்சு அந்த உள்ளே இருக்கிறதே பார்த்திங்க. இது மொத்தமாக இந்த சிலையை பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டில் செஞ்சது. கான்க்ரீட்லேயே இதை ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா தரை உள்ளே இருக்க படிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்கல்லில் செஞ்சது. ஸோ இது என்ன சொல்கிறதுனா எனக்கு இன்ன வரைக்கும் புரியலைங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படைப்பாக இருக்குது. இதை நீங்கள் நேரில் வந்து தாங்க பார்க்கணும். உள்ளே போயிட்டு வெளியே வந்த அந்த 20 to 30 மினிட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அது எப்படி உங்களால் வர்ணிக்குவேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு இருக்குங்க. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும், எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்லாம் சொல்லலை. இதுக்குள்ளே வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்படி தான் நினைப்பீங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் எனக்கே ஒரு 4 மடங்கு 5 மடங்கு மற்ற கோயிலில் போய் கிடைக்காததை விட ஜாஸ்தியாக கிடச்சதுன்னா அது இங்கே தாங்க. ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணணும். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு vlog எடுத்தேன், இந்த இடத்த விசிட் பண்ணேன், இதை ஃபுல்லாக பார்த்தேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதை விசிட் பண்ணணுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது வரணுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. அதனால தான் இது வந்து உலக புகழ் பெற்று போய் இப்போ இருக்குங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இடம், எக்ஸ்ட்ராடினரியான சிவலிங்கம். இது கல்யாண மண்டபம் தாங்க. மண்டபம், அப்புறம் கச்சேரிங்க, சாமியை பற்றி ப்ரீச் பண்ணுறப்ப ஒரு சில நாடகங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாமே இங்கே நடக்குமா. ஸோ ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு இந்த சிவன் கோயிலேருந்து கிளம்புறேன். இது ஏன் நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற ஊரில் இருந்திருந்தால் நான் தினம் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அட் த சேம் டைம் அவ்வளோ டிவைனாக இருக்குது. இதை லைஃப்பில் எல்லோரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணுங்க. இதோட அழகை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் உணர்வீங்க. எவ்வளோ வீடியோவில் பார்த்தாலுமே அது வெறும் பிக்சர் அண்ட் வீடியோ மட்டும்தான். நேரில் வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்பாட் எங்கே போகிறேன், எங்கே vlog எடுக்கிறேன், எப்படி கவர் பண்ண போகிறேன், எவ்வளோ நேரத்தில் போகிறேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.